வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். முதல்ல கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இருக்கேன். எண்ணெய் கம்மியாக விட்டாலே போதும். கடுகு போடுவேன். கடுகு பொரிஞ்ச உடனே உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்பு சவுந்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் பாருங்க, அதை காண போகிறோம். வெள்ளாரி வெங்காயம், வெங்காயத்தை இதில் போட்டுக்கோங்க. நான் முதல்ல வெங்காயம் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வச்சுருக்கிற மைக்ரோவேவில் வெண்டைக்காவை ஒரு 4 நிமிஷம் வச்சு எடுத்தேன். அப்போ அதில் உள்ள வழுவழுப்பு எல்லாம் போயிருக்கும். நான் வச்சுருக்கிற மைக்ரோவேவ் வேர்ல்பூல் 2005 மாடல். அதனால் அதில் வைக்கும்போது எனக்கு 4 நிமிஷம். நீங்கள் இப்போ அட்வான்ஸ் மாடல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு இந்த டைம் மாற்றி செட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இந்த மைக்ரோவேவ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த இதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது அப்போ 2005 உள்ள மாடல்னால அது அந்த மாதிரி செட்டிங்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ உள்ள நவீன மாடலில் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்தபடி செட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கி வெண்டைக்காய் மைக்ரோவேவ் வச்சதுனால லேட்டாக போடுவேன். இங்கே முதல்ல போட்டுறணும். வெண்டைக்காய் போட்டிங்கன்னா தான் அந்த வழுவழுப்பு, மைக்ரோவேவில் வைக்காதவங்க முதல்ல வெண்டைக்காய் போட்டுருங்க. அப்போ தான் அந்த வழுவழுப்பு போயிடும். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். வெங்காயத்தை முதல்ல போட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காயில் உள்ள வழுவழுப்பு போகாது. அது மாதிரி எண்ணெயும் உங்களுக்கு மைக்ரோவேவில் வைக்கலைன்னா எண்ணெயும் கூடுதலாக ஆகும். இது எண்ணெய் கம்மியாக விட்டால் போதும். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு தேவைத்தக்கன உப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நான் ஒரு 1.5 தக்காளி வெட்டியிருக்கேன் பாருங்க. தக்காளி அதை போட்டுக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி பாருங்க கம்மியாக போதும். ஒரு சின்ன ஒரு விரல் நீள அளவு புளி விட்டால் போதும். ரொம்ப புளிப்புன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் தண்ணி, இது நல்லா வேகணும். ஒரு டம்ளர் விட்டுருக்கேன் தண்ணி. அப்படி மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 2.5 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கேன். நீங்கள் காய்க்கு தகுந்தபடி கொஞ்சம் குட்டியோ குறைச்சோ போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கேன் காரத்துக்கு. கொஞ்சம் ஜீரகம் பாருங்க, ஜீரகம் போட்டுக்கேன். பூண்டு ஒரு 2 பல். பெரிய பூண்டுனா 2 பல், சின்னதுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட 2 போட்டுக்கலாம். திறக்கிறேன் பாருங்க. நல்லா வெந்துட்டு தண்ணி வத்திடுச்சு. இப்போ நீங்கள் தேங்காய் அரைச்சி வச்சுக்க தேங்காயை இதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் விட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால தண்ணி நிறைய விட்டுறாங்க. கரெக்டாக அளவாக தண்ணி விட்டு அப்படி ஒரு பரட்டி விட்டு ஒரு கொதி வந்த உடனே அணைச்சிடலாம். எப்போவுமே என்ன வச்சாலும் தேங்காய் விட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. புளி விடுதோம்ல அப்போவே நீங்கள் மிளகாப்பொடியை போட்டுக்கலாம். மிளகாப்பொடி போடாதவங்க இந்த தேங்காயோட பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம்.